நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல சற்று முன் தமிழகத்தில் மிக முக்கிய 10 அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு. சோ அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களுக்கு கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழகத்தில் உள்ள அனைத்து கோயில்களிலும் விரைவில் ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு முறையை கொண்டுவர தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இளநிலை பொறியியல் படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்காக 3.02 லட்சம் பேர் பதிவு செய்திருப்பதாக அரசு தகவல் தெரிவித்துள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் 50,373 மாணவர்கள் பதிவு செய்துள்ளனர். கடந்த ஆட்சியில் மகளிர் உரிமை தொகை விரிவாக்கத்தின் பொழுது மேல்முறையீடு செய்த பலருக்கு இந்த மாதம் 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட உள்ளது. ஏற்கனவே 1.3 கோடி மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. பத்திரப்பதிவு துறையில் வருகையில்லா ஆவணப்பதிவு முறைக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு வெளியிட்டுள்ளது. சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு வராமலேயே முதல் விற்பனை மனை, அடுக்குமாடி குடியிருப்பு, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய விற்பனை ஆவணங்கள் போன்றவை இந்த முறையில் பதிவு செய்யலாம். தமிழகத்தில் காலியாக உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை அடுத்த மாதம் இறுதியில் நடத்த இசிஐ திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரேஷன் பொருட்கள் விநியோகத்தில் பல முக்கிய மாற்றங்களை கொண்டுவர தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. அரிசியில் கல், வண்டுகள் இருப்பதாகவும் துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் தரமாக இல்லை எனவும் அடிக்கடி புகார்கள் எழுகின்றன. இதை சரி செய்திட அரிசி, சர்க்கரையை பாக்கெட் முறையில் வழங்க அரசு முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. நார்வே செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற பிரக்னானந்தாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். 2011 மற்றும் 2016 இடைப்பட்ட காலங்களில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்றதாக எழுந்த புகாரில் செந்தில் பாலாஜி மீது இடி வழக்கு பதிவு செய்ய கவர்னரிடம் டிவிகே அரசு அனுமதி கோரியுள்ளது. பாஜகவுடன் இன்னும் 3 மாதங்களில் திமுக கூட்டணி வைக்கும் என்று அமைச்சர் திரு என் ஆனந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் திமுகவினர் என்ன செய்வதென்று தெரியாமல் இருப்பதாக கூறினார். மகளிர் உரிமை தொகையை 2500 ரூபாயாக உயர்த்துவது குறித்த அறிவிப்பு வரும் சட்டப்பேரவை கூட்டத்தில் இடம்பெறும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கான நிதி ஆதாரங்கள் குறித்து ஆய்வு செய்து உடனடியாக அறிக்கை அளிக்க அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். ஆம்னி பஸ்கள் கிளாம்பாக்கத்தில் இருந்துதான் இயங்க வேண்டும் என்ற உத்தரவை சென்னை ஐகோர்ட் ரத்து செய்துள்ளது.